தங்கச்சி இறந்துட்டோம், நம்ம அப்பா சொன்னதை கேட்டிருந்தா நம்ம குடும்பம் உயிரோடு இருக்கும்னு அந்த மனநிலையில் இருக்குது. நேற்று விஜய் வீடியோ காலில் கூட பேசினார். நேற்று நைட்டு பேசிட்டார். அவரோட கண் கலங்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சம்பவம் என்ன ஏது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. இப்படி உயிர் பலி ஆகக்கூடாது. எந்த மீட்டிங் யார் போட்டாலும் சரி, நம்ம கட்சி மாண்டவங்க எழுந்திரிச்சா மானடம் கொள்ளாது, செத்தவங்க சீமையிடம் கொள்ளாது. அதனால் இனிமேல் இது நடக்கக்கூடாது. நானும் அவர்கிட்டே அதையும் சொன்னேன், இனிமேல் இது மாதிரி இது நடக்கக்கூடாது. யாருக்கும் டிவி சேனலுக்கு அதையும் சொல்கிறேன். அதாவது உண்மை நிலவரம் இது. உண்மை பல கருத்து சொல்கிறாங்க, அது நம்ம டிவி சேனலில் தான் பார்க்குறோம், நம்ம நேரில் பார்க்கல. இப்போ நீங்கள் ஒரு கருத்தை போடுறீங்க, மற்றவங்க ஒரு கருத்தை போடுறாங்க, நம்ம டிவி சேனலில் உட்காந்து பார்க்குறோம். அதுதான் எனக்கு தெரியும். நம்ம ஆதாரப்பூர்வமாக எதுவும் நிரூபித்து காட்ட முடியாது. உண்மை நிலவரத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் அதே நம்ம நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த 41 ஆன்மாவும் நல்லபடியாக சேரும். என்னோட தாழ்மையான வெற்றி தான்.